என்னப்பா ஈரோடு இடைத்தேர்தல் ரிசல்ட்லாம் வந்திருக்கும், அதை பற்றி தானே பேச போகிறேன்னு நினச்சிருப்பீங்க. அதையும் பற்றி பேச போகிறேன். அதை விட இன்னும் கொஞ்சம் விஷயங்களை பற்றியும் பேச போகிறேன். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ரொம்ப நாட்களுக்கு பிறகு ஒரு லைம் லைட்டுக்கு வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிற ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வில் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா, அல்வா சாப்பிட்டதை பற்றி சொல்லியிருக்கார். திருநெல்வேலி போய் அல்வா சாப்பிட்டா தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்துட்டார். 525 அறிவிப்புகள் வெளியிட்டீங்க. சாதாரண அல்வா இல்ல, பெரிய அல்வாவா கிண்டி கொடுத்துட்டு போயிட்டார். நம்ம தமிழ்நாடு செய்தி அறிக்கையே அல்வா சாப்பிட்டதெல்லாம் பெருசாக ஒரு நியூஸாக போட்டிருந்தாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்டால் அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. பட் ஓகே, ஒரு முதலமைச்சரை பற்றி பிஆர் ஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுலாம் இருக்கலாம். பட் இந்த அளவுக்கு பிஆர் ஸ்டன்ஸ் தேவையா அப்படிங்கிறத இப்போ மக்களே யோசிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவ்வளவு சம்பவங்கள் நடந்துட்டுருக்கு. கடைசியாக ஒரே ஒரு விஷயம், அந்த ட்ரெயின்லேருந்து ஒரு கர்ப்பிணி பெண் தள்ளிவிடப்பட்டாள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா. 4 மாத சிசு, அதனுடைய இருதயம் நின்று விட்டது அப்படின்னு சொல்கிற செய்தி, அதான் இறந்துருச்சு. அந்த குழந்தைய வெட்டி வெளியில் எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஹேமநாதா அந்த நாயெல்லாம் என்ன செய்யணுன்னே தெரியலைங்க. இப்படிலாம் ஒரு துயர சம்பவம் நடக்கும்போது அதை பற்றி யாருமே கவலைப்படுற மாதிரி தெரியலை. அதுவும் கனிமொழி அக்காலாம் எங்கே இருக்காங்கன்னே தெரியலை. ஏன்னா தூத்துக்குடியில் நின்று எங்கள் ஊர்லேயே நின்று இப்போ ஒரு பெண்ணுக்கு இவ்வளோ பெரிய துயரம் நடந்திருக்கு, அதை பற்றிலாம் கேட்குறதுக்கு கனிமொழி அக்கா போன்ற நபர்கள் ஆலய காங்கலையே அப்படிங்கிற கேள்வியை நான் மட்டும் கேட்கல. நல்ல வேளை வேறொருத்தர் கேட்டிருக்காரு. உத்தரப்பிரதேசத்தில் சிறுமி பாதிக்கப்பட்ட போது விளக்கு ஏந்தி போராட்டம் நடத்திய கனிமொழி அவர்கள். ஊப்பியில் விளக்கு ஏந்தி, அங்கே ஒரு சிறுமி பாதிக்கப்பட்டு விட்டால் அப்படின்னு சொன்னோன்னே விளக்கு ஏந்தி போராட்டம் நடத்திய கனிமொழி திமுக ஆட்சியில் கிருஷ்ணகிரியில் 13வது வயது மாணவி 3 ஆசிரியர்களால் பாலியல் வன்கொடுமை, கிளாம்பாக்கத்தில் 18 வயது பெண்ணுக்கு பாலியல் துன்புறுத்தல், மணப்பாறையில் 4ஆம் படிக்கும் மாணவிக்கு பாலியல் துன்புறுத்தல், இப்படிலாம் சொல்லி ஏகப்பட்ட செய்திகள் வருது. இப்போ கனிமொழி அக்கா ஏன் விளக்கு ஏந்தி போராட்டம் நடத்தவில்லை? சாதாரண கேள்வி கிடையாதுங்க, சரித்திர கேள்வி. நிச்சயமாக சொல்கிறேன், இந்த கேள்விக்கு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. பட் இந்த கேள்வி நீங்கள் கேட்காம விட்டுட்டீங்கன்னா இது பெரிய சரித்திர பிழையாக மாறிவிடும். அடுத்தவன் வீட்டு குழந்தைகளுக்கு ஏதோ பிரச்சனை நடக்கும்போது, அடுத்த மாநிலத்தில் பிரச்சனை நடக்கும்போது ஐயோ அம்மானி கூவக்கூடிய கூட்டங்கள் நம்ம மாநிலத்தில், நம்ம வீட்டு முத்தத்தில், நம்ம வீட்டு தெருவில், அந்த ஓரத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனையை கேள்வி கேட்காமல் இருப்பது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் அப்படிங்கிறத நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு இழப்பு வந்தால் தான் நீங்கள் வெளியில் வந்து கேள்வி கேட்பீங்க. அப்படின்னா நம்ம வீடை சுற்றி இருக்கக்கூடிய ஊர் எல்லாமே சுடுகாடாக மாறிடும். அப்படி ஒரு நிலைமை நமக்கு தேவையில்லை. இப்போவே கொஞ்சம் விழிப்புடன் செயல்படுவோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான பதிவுகளை நான் பதிவு பண்ணுறேன். இல்லை அல்வா சாப்பிட்டதும் இல்லாட்டி பெரிய அளவில் அங்கே போய் திருநெல்வேலியில் பெரிய மாநாடு போட்டோம் அப்படின்னு சொல்கிறது மட்டுமே இங்கே செய்தியாக காண்பிக்கப்பட நேரத்தில் இந்த மாதிரியான செய்திகளை கேட்கும் போதாவது கொஞ்சம் மனசுக்கு எப்போ இதெல்லாம் நடக்குதாங்கிற அந்த புரிதல் ஏற்படும் அப்படிங்கிறதுனால மட்டும்தான். அடுத்ததான் வந்துடலாம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்ட கேள்வி, திருநெல்வேலி அல்வா சாப்பிட்டவர் தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்து விட்டார், மாண்புமிகு கழக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் அப்படின்னு சொல்லி அதிமுகவினுடைய ஐடி விங் அவங்களுடைய பதிவு பண்ணியிருக்காங்க. 525 தான், பட் 525ன்னு சொல்கிறாரு. 525 வாக்குறுதிகள் கொடுத்த திமுக தமிழ்நாட்டு மக்களுக்கு அல்வா கொடுத்து விட்டார்கள். இதை விட பெரிய அல்வா யாருக்கும் கொடுக்க முடியாது, அந்த அளவுக்கு ஏமாத்திட்டாங்க அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலேயே ஸ்டாலின் அவர்களும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் 99% நாங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றி விட்டோம் அப்படின்னு சொன்னார். அடுத்தா 80% அப்படின்னு சொன்னார். இன்னொரு கூட்டத்தில் 70% அப்படின்னு சொன்னார். கடைசியாக நடந்தது போது 70% அப்படின்னு சொன்னார். அப்போ இதுலேயே ஏகப்பட்ட விஷயங்கள் மாறுபாடு அப்படிங்கிறது இருக்குது. எவ்வளோ % வாக்குறுதிகள் நிறைவேற்றினார்கள் அப்படிங்கிறது மக்கள் நீங்கள் தான் கொஞ்சம் யோசிக்கணும், சிந்திக்கணும். இதெல்லாம் சிந்திச்சா மட்டும்தான் அடுத்ததான் அரசியல்வாதிகள் பொய் சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா 2026 தேர்தல் வரப்போகுதுங்க. இன்னும் ஒரு வருஷம்தான். இன்னும் ஒரு வருஷத்தில் என்ன வேணாலும் மாறலாம். கொடுத்த வாக்குறுதிகள் என்னாச்சு? நீட்டு விலக்கு என்னாச்சுன்னு கேளுங்கய்யா. ஃபஸ்ட்டு நீட்டு விலக்கு வச்சு தான் பெரிய ஒரு நாடகமே நடத்துனாங்க எல்லாருமே. அந்த நீட்டு விலக்கு என்னாச்சுன்னு கேளுங்கய்யா. அதன் பிறகு ஒவ்வொன்றா கேளுங்க. பெரிய அளவில் மக்கள் 3.5 லட்சம் மனிதர்களுக்கு நாங்கள் வேலை வாய்ப்பு கொடுத்துருவோம்னு சொன்னாங்களே. சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்னாலும் தப்பு தான், ஸ்டேட் கவர்மெண்ட் சொல்கிறதும் தப்பு தானே. அப்போ முடியாது அப்படின்னு சொல்கிற வாக்குறுதிகளை ஏன் கொடுக்குறீங்க? அப்படி கொடுத்த வாக்குறுதிகளை நம்ப வைக்க சொல்கிறது ஏன்? நம்பி மக்கள் ஓட்டு போடுறாங்களே, அதன் பிறகு அந்த நம்பிக்கைக்கு நீங்கள் துரோகம் செய்வது ஏன்? இந்த அரசியல் கட்சியிடம் இருந்து தொடங்கினாதானே 2026 தேர்தல், அவங்களுக்கான தேர்தல் அறிக்கை வரும். அந்த அறிக்கையில் வாக்குறுதிகள் வரும். அந்த வாக்குறுதிகள் நியாயமான வாக்குறுதிகளாக இருக்கும். எதுவுமே செய்ய முடியாத ஒரு வாக்குறுதிகள். நான் சொல்கிறேன், இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு 5 கோடி ரூபாய் தரேன்னு சொல்கிறது உங்களுக்கு தர முடியாதுங்கிறது எனக்கும் தெரியும், நான் தரமாட்டேங்கிறது உங்களுக்கும் தெரியும். ஆனால் இந்த புரிதல் கூட அரசியல்வாதிகளிடமும் நார்மலாக ஓட்டு போடக்கூடிய மக்களிடமும் இல்லாமல் போய்விட்டதே அப்படிங்கிற அந்த மனக்குமரல் இருக்குது பாருங்க. அதை என்னைக்கு நம்ம முடிக்க போகிறோம் அப்படிங்கிறது தெரியலை. அடுத்ததாக ஈரோடு இடைத்தேர்தல்.
திமுக கூட்டணி மொத்தம் 14 கட்சிகள் 40 இயக்கம் சேர்ந்து 1,15,709 வாக்குகளும், தனியாக நாம் தமிழர் கட்சி இதுவரையிலும் 24,151 ஓட்டுகளும் வாங்கியதாகவும், சுயேட்சைகள் மொத்தம் 44 பேர் 8,799 வாக்குகள் வாங்கியிருக்காங்க. நோட்டா 6,109 வாக்குகள் பெற்றிருக்கிறது. என்டிகேனுடைய வாக்குகள் மட்டும் 24,151, கிட்டத்தட்ட 15% வாக்குகள். அதிமுக பிடிக்காதவங்க நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போடுவாங்க, இல்லை பாஜக என்ன எலெக்ஷனில் நிற்கல, அதிமுக எலெக்ஷனில் நிற்கல, அதனால் அவங்க எங்கே ஓட்டு போடுவாங்க, நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு. அவங்கெல்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கை பிடித்த நபர்கள் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, ஏன்னா தனியாக நிற்கிறாங்க. மீதம் இருக்கும் நபர்கள் கண்டிப்பாக சுயேட்சைக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா நோட்டாவுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. திமுக ஓட்டு போட்டிருப்பாங்களான்னு தெரியல, ஓட்டு போடாமல் கூட இருந்திருக்கலாம். ஆனால் இங்கே நாம் தமிழர் கட்சி வளர்ச்சி அடைந்திருக்கிறது, ஆனால் டெபாசிட் இழந்து விட்டதே அப்படின்னு சொல்லி திமுக காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே பிரச்சனை அது கிடையாது ராசாக்களா. அவங்க தடவைலாம் 8-10% வாங்கிட்டு இருந்தாங்க, இன்றைக்கி ஓட்டு 15%. நேரடியாக திமுகவை எதிர்த்து 15% ஓட்டுகள் அப்படிங்கிறத வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடாதீங்க. பெரியாரை எதிர்த்து பேசினதுனால எங்களுக்கு இந்த ஓட்டு கிடைச்சிருக்குன்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் அவர்கள் சொல்ல, திமுக காரங்க பெரியாரை எதிர்த்து பேசினதுனால தான் உங்களுக்கு ஓட்டு கம்மியாயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஓட்டு கம்மியாகலையே, ஓட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கே அப்படின்னு கேட்டால் இல்லை, இதெல்லாம் கண் துடைப்பு, இதெல்லாம் திமுகக்கு எதிரானவங்க போட்ட ஓட்டுக்கள். அதனால் 2026 இதை விட கம்மியாக தான் இங்கே நாம் தமிழர் கட்சி ஓட்டுகள் வாங்கும் அப்படின்னு சொல்லி அடித்து சொல்கிறோம், கற்பூரத்தில் அடித்து சொல்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் சாத்தியமா அப்படிங்கிறது 2026 தேர்தல் நமக்கு கண் கூட காண்பிக்க போகிறது. இங்கே யாரும் பொய் சொல்ல முடியாது. ஆனால் இந்த எலெக்ஷன் பாருங்களேன், இடைத்தேர்தல் எலெக்ஷனாக இருக்கட்டும், டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்டாக இருக்கட்டும், யாருமே இவிஎம் மிஷின் மேலே எந்த விதமான பழியையும் போடலை. ஏன்பா இப்போ இவிஎம் மிஷின் சரியாக வேலை செய்யுதுன்னா 2026 தேர்தலில் மட்டும் இவிஎம் மிஷினுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருமா? இல்லை நீங்கள் தோத்துட்டிங்கன்னா, நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா, நான் ஒரு கட்சியை சொல்லலை, எல்லா கட்சியும் சொல்கிறேன், ஆம் ஆத்மி தோத்துருச்சு, அப்போ இவிஎம் மிஷின் இப்போ சரியில்லைன்னு சொல்கிறாங்களா? சொல்லவே மாட்டுக்காங்க. இந்தி கூட்டணி சரியில்லை, இந்தி கூட்டணியிடையே ஒற்றுமை இல்லை, அதனால தான் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி திருமாவர்கள் வர இங்கே வாக்குமூலம் கொடுக்கிறார். இப்படியே போச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போயிடும். ஸோ இந்தி கூட்டணிக்கிடையே நமக்கு என்ன வேணும்? ஒற்றுமை வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு தான் நிலைமை அப்படிங்கிறது இருக்குது. காங்கிரஸ் 0, எதுவுமே அடிக்கல, ஹாட்ரிக் 0 அடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிற ஒரு பெரிய அவமானம் காங்கிரஸ் கட்சியை அடைந்து கொண்டிருக்கிறது. இதுலேருந்துலாம் காங்கிரஸ் எழுந்து வர வேண்டும் அப்படிங்கிறதுலாம் பெரிய ஒரு விஷயம். ஏன்னா டெல்லி எத்தனை வருஷம், 27 வருஷத்துக்கு பிறகு பிஜேபி ஆட்சி அமைக்க போகிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாங்க, டெல்லியில் பிஜேபி ஆட்சி அமைக்க போகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சார் நம்ம ஊர் பொலிட்டிக்ஸுக்கு வாங்க சார். இன்டர்நேஷனல் பொலிட்டிக்ஸ், நேஷனல் பொலிட்டிக்ஸ் பேசுறதுக்கு வேற நிறைய பேர் இருக்காங்க. வேங்கை வயலுக்கு மதம் மாறுதல் அப்படிங்கிறதுக்கு கனெக்ட் பண்ண திருமாவளவன் அவர்கள் மதுரை மக்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறார். எப்படி தெரியுமா? மதுரையில் இருக்கக்கூடிய இந்துக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன் அங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலை. ஏன்னா இஸ்லாமியர்கள் அங்கே பிரச்சனை எதுவுமே இல்லாத மாதிரியும், ஹிந்துக்கள் அங்கே பிரச்சனை செய்கிற மாதிரியும், பிஜேபி ஹிந்துக்கள் கூட இருக்கிற மாதிரியும், பிஜேபியுடன் எல்லா ஹிந்துக்களும் இருக்கிற மாதிரியும் திருமாவளவன் அவர்களுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இருக்குது. இங்கே பிரச்சனையே மதுரைக்காரங்களுக்குள்ளே இல்லை, எவனோ ஒருத்தன் வெளியிலேருந்து தூண்டிட்டு போயிட்டான் அப்படிங்கிறது தான். அதை ஏன் பேச மறுக்கிறீங்க? ஆடு வெட்டும் கெடா வெட்டும் அப்படின்னு சொல்லி வெட்டிட்டு போயிருக்கணும். அவன் நியூஸ் சேனலில் கூப்பிட்டு வச்சு சண்டை போட்டு அதை ஒரு பெரிய இஷ்யூவாக மாற்றி, அதன் பிறகு நவாஸ்கனி அவர்கள் போய் அவர்களுடைய ஆதரவாளர்கள் பிரியாணி சாப்பிட்ட அந்த போர்ஷனை மட்டும் ஏன் மறந்துடுறீங்க? ஏன் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காங்கல மாதிரி இந்த விஷயத்தை மட்டும் ஏன் திருமா உட்பட பலரும் பேச மறுக்கிறார்கள்? ஏன்னா அதுதான் உண்மை. அந்த உண்மை மக்களுக்கு தெரிந்து விட்டது என்றால் இங்கே அரசியல் செய்ய முடியாது. இங்கே மத அரசியல் செய்ய நினைக்கிறாங்க. அப்போ நீங்கள் ஜாதி அரசியல் செஞ்சுட்டு இருந்தீங்களா? நீங்கள் மத அரசியல் செய்ய நினைக்கிறீங்களா? திமுக மத அரசியல் தான் செய்யுது அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? சிறுபான்மையினருக்கான அரசியல் மட்டும்தான் நீங்கள் செய்வீங்களா? கேள்விகள் நிறைய இருக்குப்பா. அரசியல் செய்கிறத நிப்பாட்டிட்டு வேங்கை வயலில் கூட உங்களுக்கு சரியான நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்கிற திருமாவளவன் அவர்கள் அந்த கூட்டணியிலிருந்து என்ன சாதித்தீர்கள் அப்படிங்கிற கேள்விக்கு இதுவரையிலும் பதில் கிடையாது. அதெல்லாம் உடனடியாக எங்களாலாம் முடியாது, என்னையெல்லாம் அசைச்சு பார்க்குறதுக்கு ஒருத்தன் பிறந்து தான் வரணும் அப்படிங்கிற டைலாக்லாம் ஓகே. ஆனால் இங்கே இருக்கக்கூடிய சிக்கலே வேறு மாதிரி இருக்கே. யாராவது திருமாவளவன் அவர்களை புகழ்த்தி பேசிவிட்டார்கள் என்றால் உடனடியாக திருமாவளவன் அவர்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் கொண்டு போடுறார், எப்பா என்னை பாரு இப்படி பேசுகிறார் நீ. உண்மையிலேயே இங்கே உங்களை நம்பி ஒரு பெரும் கூட்டம் இருக்கு ஐயா, அந்த கூட்டத்தை ஏமாத்திடாதீங்க. நிறைய பேர் ஏமாந்து நொந்து போயிருக்காங்க. அதை மறுபடியும் நீங்கள் நோகடிக்காதீங்க அப்படிங்கிற தாழ்மையான வேண்டுகோளை வைத்துக் கொள்கிறோம். சாட்டை துரைமுருகன் அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு விளக்கம், 2023 ஈவேராவை விமர்சிக்காத காரணத்தினால் 10,800 ஓட்டுகள். இப்போது ஈவேரா பிம்பத்தை உடைத்ததால் 24,000 ஓட்டுகள் கடந்திருக்கிறோம். ஈரோட்டு மக்களுக்கு நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள். திமுகவுக்கு இது போலி வெற்றி. ஈரோடு இடைத்தேர்தலில் அதிமுகவினர் ஓட்டுகளை கள்ளத்தனமாக போட்டு திமுக போலி வெற்றி அடைந்துள்ளது இப்படின்னு சொல்லி இபிஎஸ் அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களும் இங்கே வரவேற்கப்படுகின்றன.
ஓவராலாக கொஞ்சம் உண்மைகளை பேசியிருக்கேன். இந்த உண்மைகளை பற்றி உங்களுடைய விமர்சனம் இங்கே வரவேற்கப்படுகின்றன. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.